அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சைப்பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரியாக்ஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படங்க LIK ஃபைனலி வந்து நெக்ஸ்ட் வீக் வெளியாகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, லாஸ்ட் இயரே வெளியே ஆயிருக்கணும் இல்லையா? 2017 வெளியா இருக்கணும். அவ்வளவு பழைய படமா? இப்போ அவங்க SKல வந்து பண்ணிருக்க வேண்டிய படம் அது தள்ளி 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 போய் இப்ப வருதுங்க. சும்மா ஒரு 10 வருஷம் கழிச்சு வர வேண்டிய படங்க இது. ஆனா வந்து ஃபியூச்சர் நோக்கி போற ஒரு படம்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பிரதீப் ரங்கநாதன் வச்சு தான் இல்ல, அது SK வச்சு பண்ண வேண்டிய படம். இப்ப பிரதீப் வச்சு அவருக்கு அது கிடைக்கல, இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆமா. சோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம டீசர்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ இப்போ படம் வந்து நெக்ஸ்ட் வீக் வெளியாவது, ட்ரெய்லர் வந்துருச்சு. பாத்துருவோமா? பாத்துறலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஏன்னா ஆப் ஆண்டவன் மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hello, this is White Boss Singh. லைஃபோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைஃப்லயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைவரிசை சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தில் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா அது. நம்மளெல்லாம் நம்ம அப்பா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாசும் தீமாவும் சேர்றவே கூடாது. வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்று தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒன்னா எனக்கு இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தால் பத்தாது பாஸ். இரு விட்டு வேற விட்டு போலாம்ல பாஸ். போயிட்டு நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு அந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ஃபா வந்துகிட்டே இருக்குல்ல. ஃபா சூப்பர். புதுசா அந்த பாட்டோட அந்த ஃபான் வருது. சூப்பருங்க, சூப்பர் கான்செப்டா இருக்கு பாக்குறதுக்கே. ஆக்சுவலி ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம SJ சூர்யா தான் அதுல வந்து மெயினா இருக்காரு. யாருமே வந்து அதுல வந்து லைக் என்ன சொல்றாருன்னா வந்து யாரும் அதுல ஃபெயிலியரா சரித்திரமே இல்லைன்னு அங்க பார்த்தா அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறவர் தான் வந்து நம்ம பிரதீப் சொன்ன மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். சோ அவரு வந்து சொல்றாரு இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கதை வேற மாதிரி போகுது. சூப்பரா. அவரும் அந்த ஹீரோயினும் சேரக்கூடாது. ஹீரோயினுக்கு ஜோடி வந்து யார்? யோகி பாபு வராங்க. அதான். சோ கதை எப்படியோ போகுது. பார்க்க கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருக்கு. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. இது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயமா, சம்திங் நம்ம வந்து எப்படி இருக்கும்னு பார்க்காத ஒரு விஷயம். நம்ம 2026ல இருக்குமா? 2040யா? 2040 போடுது. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனை கதையா வந்து நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அண்ட் இது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னேந்து அதை எடுக்கணும் ட்ரை பண்ணி பட்ஜெட் சரியால சொல்லிட்டு SK கிட்ட போய் வேணாம்னு சொல்லி
சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட வந்து அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்து தள்ளி போய் 2வது படமா வருது. இப்ப 5வது படமா வருதா இல்ல 4வது படமா வருது அவருக்கு. சோ பாருங்களேன் அவருக்கு எவ்வளவு சிரமப்பட்டு வராரு. அது டேட் மாறி வந்து இப்ப கடைசியா ஒரு இடத்துல நிக்குது. காஸ்டும் வேற மாதிரி அவருக்கு இப்ப கடைசியா இதான் ஃபைனலைஸ் பண்ண ஒரு காஸ்டா இருக்கு. அஜய் சூர்யா அவர் நினைக்கிற படம் முழுக்க அவர் தான் டிராவல் பண்ண போறாரு. ஏன்னா அந்த கம்பெனியோட முதலாளி அவர் தானே, ஆப் ஃபவுண்டர் நினைக்கிறேன் அவரு. வில்லன் அவர் தான் தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெட் கலர் இதுல பார்க்கும்போது நம்ம 2.0ல வர மினி சிட்டி இருக்குமே அந்த மாதிரி இருந்தாரு. அதே மாதிரி ரெட் கலர் அந்த மாதிரி இருந்தாரா? அவர் கூட வந்து ஆனந்த் பாபு அவரு வைபவோட அண்ணன் அவர்லாம் இருந்தாங்க. சோ இந்த ஃபியூச்சர்ல இவங்களா இருக்காங்க. இவரு வந்து பிரசன்ட்க்கு போயிட்டு வர ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். பிரசன்ட் பாஸ்ட் போறேன். அவங்க அப்பா சீமான் வர இருக்காரு. அல்டிமேட்டா இருக்குதுங்க. அவரு மாதவிகா அவர் டக்குன்னு வந்துட்டு போனாங்க. நம்ம இவங்க சந்திரமுகி மாளவிகா அந்த டைம்ல 90s கிட்ஸ்க்கு தெரியுங்க மாளவிகா யாரு போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமோ வாழை மீனுக்கு என்னமோ போட்ட மாதிரி டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. பாக்கல சரியா என்னமோ போட்டுருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ராமிசிங்கா இருக்கு. அது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தான் தெரியல. நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில போயிட்டு அப்படியே சப்புன்னு முடிச்சிடக்கூடாது. அதாவது எப்படி சொல்றேன்னா அவர் அங்க தெரியுது என்னது எந்த ஆப்பாலையும் வந்து இந்த ஹார்ட்டோட கனெக்ஷன் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த கதையை நல்லா கொண்டு போனா நல்லா இருக்கும். டைரக்டர் கையில தான் இருக்கு. சாலிடான கதை நிறைய வச்சிருப்பாரு. மின்னியா அப்படிதான் வச்சிருப்பாரு. அப்புறம் என்ன ஆகும் நமக்கு தெரியுமே. என்னையா சொல்ல வரீங்க? ஆமா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ணா பார்த்து பண்ணுங்கன்னா நல்ல படம். இந்த ரொம்ப நாள் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. நல்ல படம்லாம் வந்துச்சுதான். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் பெரிய ஸ்கேல் ஒரு படம் வர மாதிரி இருக்கு. ஸோ இது நல்லா பண்ணாதான் அடுத்தடுத்து பெரிய படங்கள்லாம் வரும். ஸோ ப்ளீஸ் ஹோப்பை விட்டுறாதீங்க. பாப்போம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க. கண்டிப்பா போய் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிருங்க. இது உங்க பச்சை புள்ளைங்க.